36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. ஜனவரி 23ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமானது. முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், முழு விவரங்கள். பாஸ்கர், தமிழக அமைச்சரவை கூட்டம் வருகிற 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. வருகிற 28ஆம் தேதி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில தமிழக அமைச்சரவை கூடி முக்கிய அனுமதிகளாம் கொடுக்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்துல பிப்ரவரி மாதம் 2வது வாரத்துல ஆளுநர் உரையோடு தமிழக சட்டப்பேரவை கூட உள்ள நிலையிலும் அதே நேரத்துல பட்ஜெட் தயாரிப்புக்கான பணிகள் என்பது துறை ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பட்ஜெட் மற்றும் உரை சம்பந்தமாக இந்த அமைச்சரவை கூட்டத்துல என்னென்ன புதிய திட்டங்களுக்கான அனுமதி, புதிய அறிவிப்புகள், அதே நேரத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது துறை ரீதியான அறிவிப்புகள் அப்படிங்கறதெல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக முதலமைச்சர் வருகிற 28ஆம் தேதி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு அதற்கு பிறகு 3ஆம் தேதி அன்று சென்னை திரும்புகிறார். அந்த வகையில அதைத் தொடர்ந்து 2வது வாரத்துல ஆளுநர் உரையோடு தமிழக சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், அதே நேரத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய நடவடிக்கைகள், இதை உள்ளடக்கியதாகத்தான் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கான அனுமதி என்பது கொடுக்கப்படும். ஏற்கனவே உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது நடைபெற்றிருக்கிறது. 6 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் தொழில் தொடங்குவதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்காணிப்பதற்கான குழு மற்றும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் என்னென்ன வேலை வாய்ப்புகள் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும், அதே நேரத்தில் முதலீடுகளை அடுத்த கட்டத்துக்கு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையில தொழில் நிறுவனங்களுக்கான செயல்பாட்டுக்கான அனுமதி உள்ளிட்டவெல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆளுநர் உரையில் புதிய அறிவிப்பு தொடர்பாகவும் தமிழக அரசின் நிலைப்பாடு தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. ஜனவரி 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது கூட இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.